Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பரத் vlogs சேனல் கேபிஆர் ரியல் எஸ்டேட். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மேக்ஸிமம் யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா நம்மளோட சேனலில் அதர் ஸ்டேட்டில் இருந்து இல்லை ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ உங்களால் சீக்கிரமாக லேண்டு பார்க்க முடியாது. லேண்டு நல்லாயிருக்கும், கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டாக இருக்கும். பட் ஆனால் உங்களால் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் ஃபாரினில் இருக்கிறதுனால சீக்கிரமாக லேண்டு பார்க்க முடியாமல் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் நியர்பையில் இருக்கக்கூடிய பஜாரு, டவுனு, ஸ்கூலு, காலேஜு, இந்த லேண்டுக்கு இருக்கக்கூடிய பைபாஸ் ரோடு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலியமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ஒரு 60 to 70% பார்த்தீங்கன்னா 70% இந்த லேண்டு எப்படி இருக்குது, எந்த ஷேப்பில் இருக்குது, எந்த டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரமோட்டிங் யோர் சைட்ஸ், மார்க்கெட்டிங் யோர் லேண்ட், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்டயே பேசி லேண்டு கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான கம்மியான பட்ஜெட்டில் பைபாஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் டவுனு பஜாருக்கெலாம் நியர்பைலே இருக்குங்க. ஸோ லேண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பவுண்ட்ரி தான், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லைங்க. லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த 4-வே பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தாங்க வரும் இந்த ப்ராப்பர்ட்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டு வேணுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், பட் ஆனால் லேண்டு சூப்பராக இருக்கணும், நல்ல செம்மண்ணாக இருக்கணும், தார் ரோட் டச்சிலே இருக்கணும், ஃப்யூச்சர் வேல்யூ எனக்கு நல்லா இருக்கணும், இப்போதைக்கு நான் வாங்கிட்டு நான் சேல்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக எனக்கு சேல்ஸ் ஆகிடணும், நல்ல பெரிய தார் ரோட் டச்சில் ஃப்ரண்டேஜோடு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. ஸோ மண் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. இந்த சாயிலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண், புஞ்ச லேண்டுங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா 2 பேர் வருவாங்க உங்களுக்கு. ஸோ கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. 2 பேருமே ஜாயின் பண்ணி தான் அந்த லேண்ட் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 அடி ரோடுங்க. இவங்க தார் போட்டிருக்கிறது 20 அடி தார் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த ரோடோட வித்து அளவு பார்த்திங்கன்னா 40 அடிக்கு மேலே வருங்க உங்களுக்கு. ஸோ ஒரு 40 அடி பெரிய ரோடில் தான் பார்த்திங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இந்த லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பேட்டில் இருந்து ஒரு 1.25 மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 25 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். நீங்கள் திண்டிவனத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாங்க. வந்தவாசியிலேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. நம்ம வந்தவாசி டு திண்டிவனம் வர 4-வே பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், வந்தவாசி தாலுக்கா, தெல்லார் வில்லேஜில் தாங்க இருக்குது. நல்ல பெரிய டவுனுங்க உங்களுக்கு. டவுனு பஜாரு, அந்த டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. அந்த டவுனில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, கடை எல்லாமே இருக்குங்க. ஒரு நல்ல சூப்பரான பெரிய டவுன் உங்களுக்கு. ஒரு 2.5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 2.5-3 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாமே பஜார் தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிச்சிருந்தேன். இந்த ஒரு 2 வீடியோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் பாருங்கள், அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
நல்ல பெரிய டவுனு. அந்த டவுன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. தார் ரோடோட வித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 அடிக்கு மேலே வருங்க. நம்ம லேண்டுக்கான இருக்கக்கூடிய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 120 அடி ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. இந்த லேண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டு வந்து அப்ரூவ்ட் லேண்டுங்க. ஸோ இந்த லேண்டு வந்து டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்ட் லேண்டு. ஸோ டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 19 சென்ட் இருக்குங்க. 19 சென்ட் இருக்குது. அப்ரூவ்ட் லேண்டு, டிடிசிபி கவர்மெண்ட் அப்ரூவ்டு. நீங்கள் பேங்க் லோனுக்கும் போய்க்கலாங்க. ஸோ கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. நீங்கள் இப்போதைக்கு இந்த லேண்டை வாங்கிட்டு நீங்கள் வந்து ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல வேல்யூ போகும். ஏன்னா தார் ரோட் டச்சில் இருக்குது, பைபாஸு 100 மீட்டர்லேயே இருக்குங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அங்கே ஒருத்தர் போர் போட்டிருக்காரு. ஸோ இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட போகிறாரு. இங்கேயே பர்மனெண்ட்டாக வந்து செட்டில் ஆகிட போகிறாங்க. இங்கேயே வீடு கட்டி பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியலாக வந்து இப்போ அவங்க பண்ண போகிறாங்க. அவங்க ஃபேமிலியே வந்து இங்கே செட்டில் ஆகிட்டு ஃபார்ம் ஹவுஸும் பண்ண போகிறாரு, கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு, நீங்கள் 3 விதமாகவும் இந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அவர் போர் போட்டிருக்காரு பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த போர் போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வரப்போகுதுங்க. நல்ல பெரிய வீடாக கட்டுறாரு. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல பெரிய வீடாக கட்ட போகிறாரு. வீடு கட்டுறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டுருவார். ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் யார் வாங்குறீங்களோ உங்களுக்கு ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு காம்பவுண்ட் வாலும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லைனும் வந்துடுங்க, இபி லைனும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ கமர்ஷியலாகவும் நீங்கள் இந்த லைனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. திருப்பி சொல்கிறாங்க, இந்த லேண்டை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ரீசேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ரீசேல் பண்ணிடலாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரண்டேஜோட பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குது. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, பெட்ரோல் பங்க்கு, கடைங்க எல்லாமே இருக்குங்க. கம்பெனிஸ் எல்லாமே நிறைய இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 மீட்டர் தாங்க வரும். வந்தவாசி டு திண்டிவனம் 4-வே பைபாஸும் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். சூப்பரான ரெட் சாயிலான மண். நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது உங்களுக்கு. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, ஃபார்ம் ஹவுஸாகவும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஏரியா தான் அவர் வாங்கியிருக்காரு. அந்த சின்ன ஏரியாலே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு உங்களுக்கு தேக்கு மரம், மொகனி மரம், செம்மரம்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஏரியா கண்டிப்பாக வாங்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. இந்த லேண்டு வந்து ரெட் சாயிலான மண். மேபி உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சாயில் வந்து கம்மியாக தெரியலாம். ஏன்னா மதியான டைமு வெயிலில் ஷூட் பண்ண வீடியோ இது. ஸோ மதியானம் 12:30-1 மணிக்கு வந்து வெயிலில் ஷூட் பண்ணதுனால வீடியோ எடுத்ததுனால சாயிலோட தன்மை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெட் சாயில் கம்மியாக தெரியலாம். பட் ஆனால் நீங்கள் நேரடியாக சைட் விசிட் வந்து பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. ஸோ இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே பஸ் போகிற ரூட் இருக்குங்க. எனி டைம் பஸ் போகிற ரூட் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் போகிற ரூட் இருக்குது. பஸ் ஸ்டாப்புக்கும் லேண்டுக்கும் 100 மீட்டர் தாங்க வரும். வில்லேஜுக்கு 300 மீட்டர் தாங்க வரும். ஸ்டேட் பைபாஸுக்கு 100 மீட்டர் தாங்க வரும். என்ஹெச் பைபாஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு நீங்கள் ஒரு 17 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாங்க. 17 கிலோமீட்டரில் ஜிஎஸ்டி என்ஹெச் பைபாஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. திரும்பி சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. எனி டைம் உங்களுக்கு வந்து ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாங்க. இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து லே அவுட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லே அவுட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நான் அதையும் கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்டோட லே அவுட் போட்டிருக்காங்க. அந்த லே அவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து 1200 ரூபாய் சொல்லி 1100 ரூபாய் சொல்கிறாங்க. நீங்கள் வாங்க, அவங்களோட நம்பரை கூட நான் தரேன், நீங்களே கூட கால் பண்ணி பேசி கேளுங்க. ஸோ இவர் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 10 லட்ச ரூபா ஃபைனலாக சொல்கிறாங்க. 19 சென்ட் இருக்குது, 10 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. இந்த 19 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.25 சென்ட் வந்து பட்டா வருங்க. மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏரியா வந்து இவங்க அனுபவத்தில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் வைஸ் பட்டா வைஸ் பார்த்தீங்கன்னா பட்டா வந்து 6.25 சென்ட்டுக்கு இருக்குது. மீதி வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அனுபவம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பட் ஆனால் நம்ம ரெக்கார்டு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 6.25 சென்ட் இருக்குங்க. அதுக்கான ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாரு. அதுவும் நீங்கள் சீக்கிரம்
சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரேட்டு வருங்க. ஏன்னா இப்போ இவர் பக்கத்தில் வீடு கட்டுறாரு பாருங்கள், இவர் வீடு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக் இல்லை 10 நாளில் இந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். வீடு கட்டுற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவார். அவர் கட்டிட்டாருன்னா கண்டிப்பாக ரேட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக தாங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ யார் பார்க்குறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சப்போஸ் எடுக்கலாம் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் பர்சனல் ஒர்க்கில் இருப்பேன், அதனால தான் நீங்கள் கால் பண்ணுறப்ப எடுக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி காலை எடுக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ இந்த லேண்டை பற்றி கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணுறேங்க. நல்ல லேண்டு, திருப்பி சொல்கிறேன், ஒரு மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 வாரம் இல்லை ஒரு 3 வாரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக இந்த லேண்டை வந்து பாருங்கள். உங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. நீங்கள் ஒரு சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரேட் கம்மி பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய ரேட் வந்து 10.5 லட்ச ரூபா ஃபைனல் சொல்லி 10.25 லட்ச ரூபா சொல்கிறாரு. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா ஃபைனல் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாருங்கள், கண்டிப்பாக யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. லேண்டுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபென்சிங் போட்டு ஒரு சின்ன ஏரியா தான், அந்த சின்ன ஏரியாலேயே வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி தேக்கு மரம் மாமரம்லாம் வச்சு நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு வீடுங்க எல்லாமே இருக்குங்க. ஸோ கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு குடோன் வைக்கிறதுக்கு, வேர் ஹவுஸு இல்லை ஒரு ஒர்க் ஷாப்பு, வேர் ஹவுஸு, குடோனு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. நல்லா தார் ரோட் டச்சிலே இருக்கிறதுனால தார் ரோட்லேருந்து இறங்கணுன்னே நம்மளோட லேண்டு தாங்க. ஸோ கமர்ஷியல் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்ம் லேண்டாகவும் டெவலப் பண்ணிக்கலாம். இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைனாலும் கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து உங்களுக்கு பேசி என்னால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி தர முடியுமோ, நீங்கள் லேண்டு வாங்கினோன்னே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ இந்த லேண்டில் டெவலப்மெண்ட் ஆகட்டும், போர் போடுறதாகட்டும், இல்லை மெயின்டைன்ஸ் பண்ணணுன்னு சொன்னீங்கனாலும் அதுக்கும் நம்மக்கிட்ட லேபர் இருக்காங்க, ஆட்கள் இருக்காங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களுக்கு ஃபென்சிங் போடுறதுக்கு, இல்லை காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு, மரம் வந்து பிளான் பண்ணுறதுக்கு, ஷெட்டு போடுறதுக்கு. நீங்கள் லேண்டு வாங்கிட்டு நாங்கள் அப்படியே விட்டுற மாட்டோங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் தேவையோ கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு பக்காவாக பண்ணி தருவாங்க. நம்மளால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ பார்த்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். ஃபைனல் ரேட்டாக 10 லட்ச ரூபா வருங்க. கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க, மேக்ஸிமம் பேசிக்கலாம். டைரக்ட் ஓனர் தாங்க, எந்த ஒரு மீடியேட்டர் இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டி யாரும் மேலே டைரக்ட் ஓனர் தான். வாங்க, கண்டிப்பாக பேசி உட்கார வச்சு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைனலாக ஒரு ரேட் சூப்பராக பண்ணி தரேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.